மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா கட்சி வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரின் பேரன்பையும் பாராட்டுதல்களையும் ஒருங்கே பெற்ற தன்னிகரற்ற தலைவர் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார். மாண்புமிகு அம்மாவின் மறைவு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தீர்மானம் முன்மொழிந்து உரையாற்றிய முதலமைச்சர், ஏழை எளியோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வில் வளம் சேர்க்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் மாண்புமிகு அம்மா என்றும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தத்துவத்தை தமது வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் இறுதி வரையில் தொண்டாற்றி தமக்கென வாழாமல் பிறர்க்குரியவராக வாழ்ந்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு அம்மா என்றும் புகழஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்து உரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இம்மண்ணுலகை விட்டு மறைந்த டிசம்பர் 5ஆம் தேதி இருண்ட நாள் என்றும், மாண்புமிகு அம்மா இப்பூவுலகை விட்டு மறைந்தாலும் நமது இதயங்களில் தெய்வமாக வாழ்ந்து என்றென்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் உருக்கமாக குறிப்பிட்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்பூவுலகை விட்டு மறைந்த போதிலும் நமது இதயங்களில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் செயல்பாட்டினை, திறமையை, ஆற்றலை கண்டு வியந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களை மாநிலங்களவைக்கு 1984ஆம் ஆண்டு அனுப்பி வைத்தார்கள். மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணும் 185. பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவி அம்மாவும் மக்கள் தொண்டே மகேசன் செய்யும் தொன்று என்ற ஒரே சிந்தனையை தங்கள் உள்ளத்தில் கொண்டவர்கள். அதனால்தான் அவருடைய இருக்கைகளும் இயற்கையாகவே ஒரே மாதிரியாக அமைந்துவிட்டன. தமிழ்நாட்டிற்கு தேவை பவர் மட்டுமல்ல, பவரும் வேண்டும் என்று பேசி மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தனது பேச்சாற்றலை, ஆங்கில புலமையை வெளிப்படுத்திய பெருமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. தனது தன்னம்பிக்கையினால், ஆளுமை திறத்தால், நெஞ்சுறுதியால், துணிச்சலால் எதிரியும் தன்னை மதிக்கத்தக்க அளவிற்கு, பாராட்டத்தக்க அளவிற்கு, புகழ்த்தக்க அளவிற்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு நடத்தப்பட்ட பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதோடு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையையும் பெற்றார். மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையிலான அணி 27 இடங்களை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாக பிளவுபட்ட கழகம் மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றாக இணைந்தது. ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991ஆம் ஆண்டும் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணிக்கு 225 இடங்களை பெற்று தந்ததோடு தமிழ்நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் மற்றும் இளம் முதலமைச்சர் என்ற பெருமையும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்தடைந்தது. இந்த தேர்தலில் தான் 31 பெண் உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 2001, 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ததோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்தி காட்டினார்கள். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சியை பொது தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெறச் செய்து வரலாறு படைத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்திலும் நம்பர் 1ஆக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக ஆக்க விரும்பி அதை செயல்படுத்தியும் காட்டினார்கள். காவிரி நடுவர்மன்ற ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட்டது,
முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தியது, தீவிரவாதிகளை அடக்கி ஒடுக்கியது, புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து சென்னை வாழ் மக்களின் குடிநீர் ஆதாரத்தை உறுதி செய்தது, விலையில்லா அரிசியை வழங்கியது, கட்டணமில்லா கல்வியை உறுதி செய்தது என ஆயிரக்கணக்கான திட்டங்களுக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்படுத்திய அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், அம்மா விதைகள், அம்மா திட்டம் என அம்மா பெயர் தாங்கிய பல்வேறு திட்டங்கள் என்றென்றும் அவரது மங்கா புகழை எடுத்து இயம்பும். தமிழ்நாட்டின் தன்னிகரலா தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்வரும் இரங்கல் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அகிலத்தின் அகல் விளக்காய், தியாகத்தின் திருவிளக்காய், ஒளி தரும் தீபமாய், மனிதாபிமானத்தின் மறு உருவமாய், மனித நேயத்தின் இலக்கணமாய், காவேரியை மீட்டு வந்த பொன்னியின் செல்வியாய், தமிழகத்தின் தன்னிகரல்லா தலைவியாய், 8.5 கோடி தமிழ் மக்களின் ஏந்தலாய், பன்மொழி புலவராய், பல்கலை வித்தகராய், கல்விக்கு கணினி, உயிர்காக்க காப்பீடு, தமிழக உயர்வுக்கு ஆலை என அனைத்தையும் தந்து ஈடில்லா மாநிலமாய் தமிழகத்தை உயர்த்திட்ட வான்மலை மேகமாய், தமிழ் மக்களின் தாயாய், தமிழ் மொழியின் பாதுகாவலராய், தமிழ்நாட்டின் தவப்பெரும் புதல்வியாய், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தத்துவத்தையே வாழ்க்கையாய் அமைத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி இதுவரையில் தனக்கென வாழாமல் பிறருக்குரியவராக வாழ்ந்து வரும் அனைவரும் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரியவராகவும் மாபெரும் இயக்கம், மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பணியாற்றிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் மறைந்தமை குறித்து இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் ஆற்றனா துயரத்தையும் தெரிவிப்பதோடு தங்க நிகர் தாயின் மறைவால் வருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.